இட்ஸ் குட் ஒன்லி நைஸ், நல்லாயிருக்கு வண்டி ஓட்டுறதுக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரேட்டாக இருக்குது, ரொம்ப போஷர்லாம் ரொம்ப ரொம்ப அப்ரேட்டாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏஜ் பீப்புளாக இருப்பாங்கள்ல, ஒரு 50+, 55+, அவங்களுக்குலாம் இந்த வண்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே ஜாலியாக உட்காந்துட்டு ஹைவேல பொறுமையாக அப்படியே க்ரூஸ் பண்ணிக்கிட்டு இந்த முட்டியெல்லாம் மடக்கவே வேணாம், அப்படியே வலியே இல்லாமல் ஜாலியாக போகலாம் கைஸ். இதில் க்ரூஸ் கண்ட்ரோல் இருந்துன்னா அதை போட்டு விட்டோன்னு வச்சிங்களேன், அப்படியே ஃபன்னாக இருக்கும். தட் வாஸ் குட். ஹேண்ட்லிங் நல்லா தான் இருக்குது கைஸ். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஹேண்ட்லிங். இதில் ஹேண்ட்லிங்கு அதாவது பேக் டயர் வந்து பெருசாக கொடுத்துருப்பாங்க போல், அதனால் வந்து அந்த அந்த இப்படி பண்ணும்போது அந்த அந்த கார்னரிங்கில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ சைடு சொல்கிறது அந்த ஜாமெண்ட்ரி ஆஃப் த வெஹிக்கிள் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை வந்து இப்படி பண்ணும்போது வந்து ஓட்டுறது வந்து ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது, ஒரு ஃபீல். இதுலேயும் டார்க் ஹெவியாக இருக்குது. ஆமாம், பிரேக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மணி 10 ஆகுது. ஓகே, பிரேக் வாஸ் குட், நைஸ் பிரேக்ஸ். யா, பேக் பிரேக் எப்படி இருக்குது பாருங்க. பேக் பிரேக்கும் குட், ரெண்டுமே டபுள் டிஸ்க்கு கைஸ். எனக்கு இந்த வண்டி பற்றி எவ்வளோ தெரியாது, நான் பெருசாக அதை வந்து தெரியாமல் சொல்லக்கூடாது. ஆனால் இந்த வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு கூட தெரியுது, நல்லா ஜாலியாக. எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. காற்று 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 அம்மாங்கோ, காற்று வந்து ஸ்ட்ரைட்டாக மூஞ்சிலே அடிக்குது கைஸ். டக் பண்ணவும் முடியல, இதில் டக் பண்ணவே வந்து ஒரு மாதிரி இருக்குது அந்த போஷரே. ஆனால் ஏரோடைனமிக் கொடுத்துருக்காங்க, இது ஏரோடைனமிக் தான் கொடுத்துருக்காங்க இது. பிரேக் லைட்டாக அங்கே வரைக்கும் போயிட்டு வந்துடும், ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு. ஓகே, கீர் ராடு பொசிஷன்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதனால் என்னால் வந்து கியர் கட் பண்ண முடியல. தட்ஸ் குட். ஓகே, ஹெல்மோ எப்படி பண்ணிடுவோம் பொறுமையாக. லெஃப்டில் ரைட் இண்டிகேட்டர் போட்டு பின்னாடி வண்டி வரதா எதுவுமே வரல, அப்படியே பார்த்துட்டு ஸ்லோவாக திரும்பிடணும். இந்த இடத்துல அழகாக இருக்குது பாருங்களேன், சூப்பராக இருக்குது தண்ணி. என் துயல் என அனைத்து தனிமையே, என் கனவிலும் தொடர்ந்து தனிமையே கழித கேட்டன. சூப்பர் நைஸ் மேன். கார்னரிங் கூட நல்லா தான் இருக்கும் போல கைஸ் இதில் அடிக்கிறதுக்கு. ஐ மீன் ஜாலியாக பண்ணலாம் நினைக்கிறேன், எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குது கார்னரிங்லாம். இது எனக்கு இந்த வண்டியில் ஹேண்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது ஒரு மாதிரி. அதாவது வந்து ரொம்ப டைரெக்டாக இருக்குது. ஃப்ரண்ட் வீல் நான் ஷேக் பண்ணேன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா டேர்ன் வந்து ஃப்ரண்ட் வீல் ஆகுது, வெளியே பேக் வீல் பயங்கரமாக ஆகுது லைட்டாக. அப்படின்னா இப்படி தான் ஓட்டணும் போல வண்டியை. லைட்டான டேர்ன்ஸ் கூட கொடுக்கக்கூடாது போல். இப்படி லைட்டாக டேர்ன் கொடுத்தா கூட பேக் வீல் நல்லா ஷேக் ஆகுது. இந்த வண்டியோட ஜாமெண்ட்ரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எனக்கு. நியூட்ரல் கீர் தான் எனக்கு கொஞ்சம் ஓகே, கீர் இப்படியே போட்டுக்கலாம் போல. ஓகே நைஸ், நல்லா இருக்கு. பேக் பிரேக்கு சூப்பராக இருக்கு. உள்ளங்கை தேனே கல்வன் நான் தானே, கல்வனை கொள்ளை கொண்ட கல்லி நீதானே. ஓகே, ஓகே, உள்ளே வந்துட்டாங்க அண்ணனுங்க உள்ளே வந்துட்டாங்க. ஓகே கைஸ், அப்படியே இதை முடிச்சுக்கிறேன். நான் போய்ட்டு பைக் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நிறைய இன்றைக்கி விலாகே எடுக்கல, அவங்க கூட பேசினது தான் இருக்கும். இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி இதெல்லாம் கட் பண்ணி போட்டுறேன். ஓகே, எப்போவுமே இந்த இடத்துக்கு இப்படி வந்து, ஏன்னா அவங்களுக்கு பின்னாடி வரவங்க வேகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு ரூம் கொடுத்துட்டு இப்படி திருப்போங்க. இந்த இடம் அப்படி தான் இருக்குது ப்ரோ. வண்டி சூப்பராக இருக்குது ப்ரோ, வண்டி ஓட்ட. வாங்கிக்கோங்க ப்ரோ. விக்கி அங்கே வாங்க. நல்லா இருக்கு வண்டி, சூப்பராக இருக்கு ப்ரோ, நைஸ். வாங்க, 3 பேர் வேணுங்களா? என்ஜாய் பண்ணிட்டோம், கிளம்ப வண்டி தான் இப்போது. கிரிட்டு கனெக்ட் ஆகிடுச்சு நினைக்கிறேன்டா. ஓகே, இங்கே ஃப்ரெண்டில் போங்க ப்ரோ, அப்போ தான் வண்டி எடுக்க முடியும். ஓகே, கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ இங்கேருந்து கிளம்பி ஓகே, நான் போய்ட்டு இப்போ அங்கே ரைட்டில் ஒரு கடை இருக்குது கைஸ், ஒரு ஹோட்டல் ஒன்று. அங்கே போய்ட்டு எதாவது சாப்பிட்டு அப்படியே வரேன். நாய் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நாயை பார்த்தேன் நான். சரியான நாய், அது அழகாக இருக்கும்.
அவங்க ஏதோ ஃபேமிலியாக இருக்காங்க. ஓகே லெட்ஸ் மூவ், கிளம்பலாம்டா. என் வண்டியில் ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கலையடா. ப்ரோ எனக்கு ஒன்று ப்ரோ அந்த மாதிரி ப்ரோ எனக்கு ஒரு ஃபோட்டோ, எனக்கு ஒன்று ப்ளீஸ். அவர் தான் ரொம்ப பசி, எனக்கு ஒரு ஃபோட்டோ ப்ரோ. ஒரே ஃபோட்டோ எடுத்துப்போம், அவ்வளோதான், கிளம்பிடலாம் கைஸ். என்ன தனியாக ஒன்று ப்ரோ, என்ன தனியாக ஒன்று ப்ரோ, தனியாக. தூரம் ஃப்ரெண்டில் போடா, பின்னாடி போயிடலாம். 3 வண்டியும் சேர்த்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து போனாங்க. தம்பி ஃப்ரெண்டில் வாங்க, 3 வண்டியும் சேர்த்த மாதிரி பிஎஸ். அப்படியே எடுக்கலாம். ஓகே இல்லை இப்படி பண்ணிட்டா கொஞ்சம் லைட்டா. ஆமாம் சொல்கிறது கரெக்டு தான். ஃப்ரெண்ட் வீல் கொஞ்சம் இந்த பக்கம் போ. நீ அப்படியே இருக்க தனுஷ், நீ கரெக்டாக இருப்ப. ப்ரோ ஃபேமிலி ஃபோட்டோ இது. ஓகே அதான், ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அவ்வளோதான் கைஸ், கிளம்பிடலாம். ஆனில் தான் இருக்குடா. தனுஷ் கேட்குதாடா? இது ஏன் ஆடுது என் வண்டியில்? இது ஆடக்கூடாது. இந்த மாதிரி ஓட்டு ஓவராக திருவிட்டேன்னா இந்த நிற்கும் போது வண்டி எடுத்து திருவானுங்களே கைஸ் பசங்க, அதனால தான் மாதிரி ஆகுது. அதுதான் யாரையும் திருவ விட மாட்டேன். எங்கள் மாதிரி பண்ணாலே பிடிக்காது, எனக்கு கோவம் வரும். அது மாதிரி குண்டு பை பண்ணும், பப்ளு பண்ணுவோம் அந்த மாதிரி. அது மாதிரி எனக்கு இந்த இதெல்லாம் ஆடினாலே எனக்கு கோவம் வரும், எனக்கு பயங்கரமாக. எனக்கு ஓகே பிரச்சனை இல்லை, கிளம்பலாம். போயிட்டு அங்கே ஒரு கடை இருக்குது, ஒரு 100 மீட்டரில் வச்சு, ஒரு 10 கிலோமீட்டரில். அங்கே போய்ட்டு சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு வச்சுங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான். இன்றைக்கி ஃபுல்லாக அவ்வளோதான், கிளம்பிடும். யாருமே இன்ட்ரோ கொடுக்கல, எனக்குமே யாருன்னே தெரியாது. அவர் தான் ஒருத்தர் ஃப்ரெண்டாக நான் அப்புறம் ஒருத்தர் ஒரு புது 390 அப்புறம் சார் ஒருத்தர் வந்தார், இவர் ஒரு 250. யாரையுமே இன்ட்ரோ கொடுக்கல நான், எனக்குமே யாருமே தெரியாது. அதான் முடியும், கிளம்புங்கடா. இது லூஸாக இருக்குது ஐஸ், இது ரொம்ப ஆஃப் ரோடெலாம் இல்லை, அப்படியே இங்கேருந்து வந்துடுறேன், அவ்வளோதான். போகலாம்டா ப்ரோ. கல்பாக லெஃப்ட்டு மோசி ப்ரோ, கல்பாக லெஃப்ட் எடுத்துருண்ணா. ஓகே கைஸ், அவ்வளோதான், கிளம்பிட்டோம். அவனை ட்ரிகர் பண்ணிட்டேன், தம்பியை நல்லா ட்ரிகர் ஆகிட்டான். அவனை போய் நோண்டலாம் வாங்க. கிளம்பிட்டு வீட்டுக்கு போய் கண்டினியூ பண்ணுறோங்க. ஸோ அவ்வளோதான், எனக்கு டே முடிஞ்சது. ஹாப்பியாக இருந்தது, நல்லா இருந்துச்சு இந்த ஃபீலு. ஆனால் விலாக் பெருசாக எடுக்க முடியல. போயிங்க நம்ம முன்னாடி தான் நோன்றா. இன்றைக்கி அவன் வண்டி யுவராஜ் கடைக்கு போகணும். தனுஷ் யாரா பாட்டு போட்டது? உங்க எங்க மாதிரி என்ன ப்ரோ போ ப்ரோ, என்ன ப்ரோ 40லே போயினுக்கிறேன். லெஃப்டில் வண்டி வருது பாரு, ஓரங்கட்டு ராடு பாரு, குறுக்கில் நீட்டி நிற்கிறான்டா. அவன் குத்திக்க போகிறான்டா. பின்னாடி 250 பிடிங்கன்னு வருது கைஸ். ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்குறேன் நான். என்னடா சீக்கிரம் வந்துட்டேன், என்னடா வீடியோ? அதோ வந்துட்டேன், வந்து விட்டேன்டா. Just a peace loving soul. தனுஷ் தர்ற நடுவில் அவன் தான் BS2. நாட்டா குத்தாமில்ல ஃபேமிலி வீடியோ எல்லாரும் ஆனாங்களா? வீடியோ எடுத்தா பாய்ஸ் அவ்வளோ தான் ஆட ஆரம்பிச்சோனுங்க. மதராசை படிக்கிற மாதிரி கேமராவை தூக்குனாலே போய் நின்றுறானுங்க. வரேன் எங்கே வர்றது? பப்ளு தான் டான்ஸ் ஆடி நிற்குது. பப்ளு டான்ஸை பற்றியாடா? ஆனால் எல்லாரும் ஏந்து நின்ட்டீங்க. பப்ளு போடுறா, ஃப்ரெண்ட்ஸாகவே வந்து போல பப்ளு. கைஸ் ஜாலியாக இருக்கு கைஸ். ஆனால் இது கூட குரூப்பா, ஆனால் இது எப்போவுமே எனக்கு டாடா மாற்றணும். இன்னும் போயிட்டு தான் இருக்கானுங்களா? இந்த நானும் வரேன்.
பஸ் வருதுடா டேய். ஏய் இங்கதான் லெஃப்ட், இங்கதான் லெஃப்ட், இங்கதான் கொஞ்ச நேரத்துல வரும் பாத்துக்கோ. என்ன வீடியோ எடுத்தாரு கைஸ். ஆக்சுவலாக இதெல்லாம் சும்மா சீன் போகிறதுக்காக தான் பண்ணுறது. டார்மேக்கில் எழுந்து நிற்கணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் ட்ராக் தான் ஆகும். ஆஃப் வந்து டார்மேக்கில் எழுந்து நின்றுப்பானுங்க. போய் பேக்கில் போய் குதிக்கிறானுங்க. ஏறுங்கடா, என்னடா நிற்கிறீங்க எல்லாரும்? ஏறுறா பப்ளு, என்னடா பொறுமையாக ஏறுறீங்க? பரவாயில்ல கைஸ், ரொம்ப ஸ்லோவாக தான் ஏறுறாங்க பசங்க. ஏறுற கேப் அது இவங்க எப்படி ஓட்டுறாங்கன்னா தனித்தனியாக ஓட்ட மாட்டாங்க இவங்க. இது என்னுடைய அந்த திரியண்டியில் போகிறான்னா ஃப்ரெண்டில் அவன் கொஞ்சம் என்ன மாதிரி அந்த மாதிரி ஓட்டுறான் தனியாக. இவங்களாம் எப்படின்னா இந்த குரூப்பாக கும்பலாக போய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல முட்டிக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி குரூப்பாக போகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டராக வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் வியூ. இவங்களை வந்து ஓவர்டேக் பண்ணுறது வந்து ஒன்றும் ஒரு பெரிய மேட்டராகவே இருக்காது கைஸ். பாட்டுன்னு ஓவர்டேக் பண்ணலாம் இவங்களை. ஒன்றுமே இல்லை, ஒரே ஹீரோ அவ்வளோதான். புஷ்ஷுன்னு அழுதுனா போகிறோம். எல்லாரும் இதே மாதிரி குரூப்பாகவே போங்கடா, ஒன்றாவே. அப்போ தான் வீடியோலாம் எடுக்க முடியும். ஓகே கைஸ், நான் வேணா கழிச்சு கண்டினியூ பண்ணுறேன். அது சுத்தாமில்ல குத்தாமில்ல புத்தாமில்ல தமிழ்ல புத்தாமில்ல சுத்தாமில்ல குத்தாமில்ல பார்க்காத தூரமில்ல சோகமில்ல வரம் இல்லை. நண்டு பிடிக்கிறான் கைஸ், பாட்டு ஓடிட்டு இருக்கு. நண்டு பிடிப்பேன் அந்த இடத்தில் நண்டு பிடிப்பேன். பபுளா முறுக்கிடுச்சுடா, சாமி இருந்து பின்னாடி போகுதுடா. பபுளா வந்து எப்படா போகுது? பபுளா முன்னாடி போறான். பபுளா போயிட்டான்டா, சாமி இருந்து வண்டி போகலாம். போயிட்டா இருக்கானா, முடிஞ்சு போச்சு. அங்க போய் எங்கேயோ போயிட்டானுங்க. நமக்கு வண்டி போகாது கைஸ், நாங்கள் அப்படியே பொறுமையாக போனோம். போகாது மீன்ஸ் புஷானா என்னாலும் முதல்ல பார்க்குறேன். லூஸ் ஆகுது கான்செர்ட்டு. டீஷர்ட் மாற்றிடுறாருங்க. என்னாச்சும் போட்டானா? சாமியாரும் பிடிச்சிச்சா? நிற்கிறான். 2 பேரும் நிற்கிறானுங்க. இங்கே தான் எல்லாரும் லாக் பண்ணி அப்படியே லெஃப்ட் ஏற்றுனாங்களா? கேட்குது. உள்ளே போ. வண்டிடு பார்த்துட்டேன். யார் இப்போ திட்டினது அசிங்கமா? போட்டியா இல்லையா பபுளு வண்டி பறந்துச்சுல? லெஃப்ட் எடுங்கடா பாய்ஸ். பார்த்தேன், அவன் வண்டி போயிடுச்சு முன்னாடி. எனக்கு தூரமானு தெரியல. ட்ராக்ஷன் ஆஃப் பண்ணுறான். ஏன்னா ட்ராக்ஷன் ஆன் பண்ணி வச்சிருக்கு. ட்ராக்ஷன் ஆன் பண்ணால் தான் வண்டி போகல. ஆஃப் பண்ணிட்டு பபுளு வச்சுறேன். பாப்பனை போல இப்போ வாடா பாரு. இருங்க, நான் பின்னாடி வரேன். என்னால வர முடியாதுடா. 390 வர்சஸ் அஸ்கோனா. 2 பேரும் ஏறானுங்களே. ஆஹா, தருஷ் இவன் பபுளு ஓட்டுறான் கொஞ்சம். என் தம்பி வண்டியும் போகுது. ஆனா வந்து தனுஷ் வண்டியும் போகுதுடா. பறந்தாண்டா பபுளு. குறுக்க வந்து நீ வந்து வீடியோ எடுத்துருக்கிற நானு. இவரை பாடுறா மோசி ப்ரோ. பறந்தாண்டா 2 பேரும். பபுளு வண்டி பறக்குதுடா. ரெண்டுமே எல்சி இன்ஜினா பபுளுதும்? அதான் கைஸ், அது 2 வண்டியுமே எல்சி இன்ஜின் கைஸ். அது இப்போ ஏன் 390யும் இந்த 390யும் ஒரே இது. ஒரு நானும் என் தம்பியும் ஓட்டோம்னா இந்த வண்டி எச்சி சச்சில் அப்போ எல்சி தான் ஓட்டணும். அப்போ வண்டி போயிடுச்சு. இந்த 390 விட்டா கரெக்டாக இருக்கும். ஆனால் புது 390 போச்சுன்னா என்னோட 390 என் வண்டி அடிக்காது. அந்த வண்டி போயிடும். ரெண்டுமே எல்சி இன்ஜினா தான். அந்த அஸ்கோனா போய் பாருங்க பயங்கரமா. நமக்கு இவன் தான் கரெக்டான காம்படிட்டர். இந்த வண்டி தான். புது இன்ஜின் கிட்ட போகக்கூடாது. நம்ம புது இன்ஜின் நம்மளை செதைச்சிரும். பட் புது இன்ஜின் வந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கும் கைஸ். ரொம்ப இந்த வண்டி கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும். ஓகே, இந்த ரோடு பபுளு வந்து ஒரு இடத்துல ஏறிட்டான். பபுளு வண்டி சல்லுன்னு ஏறிச்சு ஸ்மூத்தா. தனுஷ் வண்டி ஸ்மூத்தா ஏறல. ஓகே, ரெடியா மறுபடியும் 3வது கியர் போட்டுங்க. ரோடு ஃப்ரீயா இருக்கு. 3வது கியர் போட்டுங்க.
நிறுத்திலாம் இருக்காதீங்க, அப்படியே இருங்க. அவன் வீட்டுக்கு எப்படி நிறுத்தி இருப்பேன். தேர்ட் கியர் போட்டுக்கிறா பவுலு. தனுஷ் நல்லா ஃப்ரீயாக ஏறிக்கடா. ஏறிக்கோ. 1 2 3 முடியும். அது 390 ஏறிட்டு பாரு. அதான் நான் பார்த்தேன் 390 ஏறணுமே. ஓகே, தனுஷ் வந்து பிரேக் அடிக்கிறான். பப்ளு அப்படியே ஏறுறோம், அந்த ஃபோர்ஸில் ஏறுறோம். தனுஷ் வண்டி தான்டா போகுது, தனுஷ் வண்டி தான் போகுது. அவன் பப்ளு என்ன பண்ணுறான், பப்ளு ஏறான். பப்ளுக்கு ஏற தெரியுது, அப்படியே அந்த ஃபோர்ஸில் ஏறுறான் பப்ளு. ஆமாம் ஐஸ் 390 தான் கைஸ் போவோம். ஏன்னா 390 செம்ம பவராக இருக்கும் தெரியுது. குழந்தைடா பாப்பாடா.